ஹலோ நண்பர்களே, குவைத்தில் தொழுகைக்காக மசூதிக்கு வந்த 12 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஃபாஹில் ஏரியாவில் நகைக்கடையில் நகையை திருடிட்டு போகக்கூடிய ஒரு எஜிப்து நாட்டை சார்ந்தவரை கைது செய்திருக்காங்க. அந்த வீடியோ வெளியாயிருக்கு. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஃபாஹில் ஏரியாவில் ஒரு தங்க நகை கடைக்கு நகை வாங்குகிற மாதிரி வந்த ஒரு திருடன். எஜிப்து நாட்டை சார்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வந்து நகையை காமிங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நகை வாங்குற மாதிரியே நின்றுருக்காரு. அந்த ஸ்டாஃப், அந்த நகைக்கடை ஸ்டாஃப் வந்து அந்த தங்கத்தை வெளியே எடுத்து வச்சுருக்காரு. வச்ச உடனேயே அதை எடுத்துகிட்டு இந்த எஜிப்து நாட்டை சார்ந்தவர் வந்து ஓட்டம் பிடிக்கிறாரு. உடனடியாக அங்கே இருந்த நபர்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நபரை பிடிச்சு போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி தைரியமாக எப்படி செயல்பட முடியுது அப்படிங்கிறதே தெரியல. சிசிடிவி இருக்குது, அங்கே எவ்வளோ கண்காணிப்பு, எவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. இதையும் மீறி இந்த மாதிரியான செயல்பாடுகளில் எஜிப்து நாட்டை சார்ந்தவர் வந்து ஈடுபட்டிருக்காரு. ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த செய்தி, குவைத்தில் விசா இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தற்பொழுது எங்கேயுமே வந்து போக முடியாது. ரூம்லேயே தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மசூதிக்கு தொழுகைக்காக வந்த இடத்துல வெளியே செக்யூரிட்டி செக்கிங் வந்து நடந்திருக்கு. 12 நபர்கள் அப்தலி ஏரியாவில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அப்தலி மற்றும் அஃப்ரா ஆகிய பல பகுதிகளில் ரைடு நடத்தப்பட்டதில் 119 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இல்லீகலாக குவைத்தில் இன்னும் தங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு நிலைமை ரொம்பவே மோசமானது. ஏன் அப்படின்னா, அவங்க எங்கேயுமே தங்கியிருக்க முடியாத ஒன்று. தங்க வந்து அனுமதி கொடுக்கக்கூடியவங்களும் தற்பொழுது டிப்போர்டேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரி விசா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த குவைத்தை விட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய மங்காஃப் தீ விபத்தில் மரணமடைந்த நபர்களுக்கு என்பிடிசி நிறுவனம் நம்முடைய இந்தியா, தமிழ்நாடு போன்ற அனைத்து இடங்கள்ல இருந்தும் அமௌண்ட் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இதில் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. தற்பொழுது என்பிடிசி நிறுவனம் 1000 தினார் அவர்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகையாக முதற்கட்டமாக கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சலுகைகளையும் விரைவிலேயே அறிவிப்போம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. 1000 தினார் அப்படிங்கிறது நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வந்து வரும். குவைத்தை பொறுத்த வரைக்கும் மங்காஃப் தீ விபத்திற்கு காரணமாக இருந்த ஒரு 8 நபர்கள் இன்னுமே விசாரணைக்காக ஜெயிலில் தான் வந்து இருக்காங்க. முழுமையான தீர்வு வந்த பிறகு இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த மங்காஃப் தீ விபத்தில் இறந்து போன குடும்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த தீ விபத்தில் அறிவிக்கப்பட்ட தொகைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்ததா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.